இந்த கொடி என்பது ஒரு பெரிய லைசன்ஸ். ஆளுங்கட்சிக்காரனுக்கும் தப்பு செய்கின்றவனுக்கும் இல்லை வேண்டுமென்றே அடாவடி செய்கின்றவன் அந்த ஐயா யார் அந்த திமுக காரன் என்றெல்லாம் விசாரணை நடைபெறப் போவதில்லை. அவனுடைய நோக்கம் இயல்பாக பெண்கள் தனியாக நடமாட முடியாது, 4 பெண் சேர்ந்தும் கூட நடமாட முடியாது என்கின்ற நிலை சொன்னால் இது ஆட்சியே இல்லை என்று சொல்லுகிறேன். கயவர்களாக இருக்கின்றவர்கள் எந்த ஒன்றுக்கும் அஞ்ச மாட்டார்கள். அவனை கையை முறுக்கினால்தான் பயப்படுவானே தவிர, அவன் மோட்டர் சைக்கிளில் போகிறான், அவன் மீது அடித்து லாரியை ஏற்றி கொண்டு விட்டார். அடிபட்ட பிறகு ஒருவேளை பிழைத்து விடுவானோ என்று அந்த லாரியை ரிவர்ஸில் எடுத்து மறுபடியும் அவன் மீது ஏற்றுகிறார்கள். எவ்வளவு கொடூரமான மனநிலை இது. இந்த அடிக்கின்ற பணத்தில் பெரும்பகுதி மந்திரிகளுக்கும் செல்லுகின்ற காரணத்தினால் இத்தகைய கொடூரங்கள் நடக்கின்றன. எந்த மந்திரி யோகியன்? ஒன்றா நம்பர் முட்டாளெல்லாம் தமிழ்நாட்டில் தலைவனாக வந்து விட்டான். அதனுடைய அடிப்படை என்ன என்றால் தரம் குறைந்து விட்டது. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற நாட்டிலே சீமான் தான் எதிர்கட்சி ஆகும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவில் இருந்து சைபர் கிரைம் டிஎஸ்பி விலகல். குழு அதிகாரி தனது பணியை சரிவர செய்ய விடாமல் தடுப்பதாக டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி புகார் அப்படின்ட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் சிறப்பு புலனாய்வை சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து விலகியிருக்காரு. என்ன நடக்குது அந்த வழக்கில்? உங்களுடைய பார்வை என்ன? உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வையில் தான் இந்த வழக்கு நடைபெறுகிறது. 3 சிபிஐ பெண் அதிகாரிகளை நியமித்து அவர்களுடைய பார்வையில் தான் அந்த வழக்கு நடைபெறுகிறது. ஆகவே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் அந்த அதிகாரிகள் அவர்களை நீக்கிவிட்டு காரியம் செய்வது என்பது நல்லது தான். ஏனென்றால் இவர்களெல்லாம் அந்த டிஎஸ்பிகளெல்லாம் அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதனால் அரசு இதற்குள் நுழைந்தால் இந்த வழக்கு நாடி போய்விடும் என்று தானே உயர்நீதிமன்றம் தனி அதிகாரிகளை நியமித்திருக்கிறது. ஆகவே இத்தகையவர்களை நீக்கிவிட்டு அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமாறு செய்வது என்பது இன்றியமையாது. ஆக இதில் எதற்காக ஒரு டிஎஸ்பி அதில் இடையூறு செய்ய வேண்டும், அல்லது அரசினுடைய கையாளாக இருந்து அந்த வழக்கில் இடையூறு செய்கிறாரா, அல்லது இவருக்கு தனி நலன்கள் எதுவும் இருக்கின்றனவா, இதெல்லாம் கேள்வி இருக்கிறது. இப்படி தனி அதிகாரிகளை கொண்டு வழக்கை நடத்துகின்ற போதே இவ்வளவு குறுக்கீடுகளிலிருந்து அவர்களை தள்ளி வைக்க வேண்டிய நிலை இருந்தால் அரசே இதை நடத்தினால் இந்த வழக்கு கந்தரகோலமாகிவிடும். வழக்கு சரியான திசையில் நோக்கி போகுதான்ட்டு நம்புறீங்களா? எப்படி? தவறான செய்திகள் ஒன்றும் வரவில்லை. அவர்கள் விசாரித்து கொண்டிருப்பார்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் அவர்கள் இந்த வழக்கை நடத்துகின்ற காரணத்தினால் தவறாகவெல்லாம் போவதற்கு வாய்ப்பில்லை. தவறாக போய்விடும் என்பதற்காகத்தான் அதை ஒழுங்குபடுத்துவதற்காக தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அரசினுடைய பொறுப்பில்லை. இந்த அரசுக்கு அந்த யோக்கியதை இல்லை என்பதை நீதிமன்றம் புலப்படுத்திய விதம் அது. இது அரசு நடத்தினால் ஏனென்றால் அந்த சார் யார் என்கின்ற கேள்வி எழுந்தது. அந்த சார் என்பதற்கு இனிமேல் வழக்குகள் நடக்கின்ற போது எல்லாமே வெளிவந்துவிடும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே எல்லாவற்றையும் போட்டு உழட்டி ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள் என்பதுதான் அடிப்படை. இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். மாமல்லபுரம் போகின்ற வழியில் இளம் பெண்களாக ஒரு வண்டியில் போயிருக்கிறார்கள். அந்த வண்டியை திமுக கொடி கட்டிய வண்டியில் இருந்த இளைஞர்கள் அவர்கள் அந்த வண்டியை மறித்து அந்த கண்ணாடியை ஓங்கி தட்டி அச்சுறுத்தி, பிறகு அவர்கள் பின்னால் போக விடாமல் செய்து முன்னால் எடுத்து ஏகப்பட்ட இதுவாகி அவர்கள் செல்ஃபோனில் தொடர்புகள் கொண்டு கடைசியில் அவர்கள் யார் என்று தேடி வருகிறார்கள் என்று செய்தி வருகிறது என்று வைத்துக் கொள்வேன். இந்த நாட்டிலே நான் சொல்லுகிறேன், எதற்கு கொடி கட்டிய வண்டி? ஆனால் இப்போ இதெல்லாம் கூட ஓகேவா இருந்தாலும் அந்த கொடி வச்சிருக்கிறதுனாலேயே மட்டுமே வந்து அவர் திமுகவுக்கு ஆதரவாளர் இல்லை காரில் வேற யாரும் கூட வந்திருக்கலாம். இல்லை, தேவையில்லாமல் ஒரு கம்பன் அடிக்கணும் தெரியுமா ஒருத்தன். அதுக்கு ஒரு பவர் இருந்தால் தானே கட்டுவேன். இல்லை, இப்போ காரில் வந்தது ஒரு பவரான ஆளா? இல்லை, நான் சொல்வது என்ன என்றால் கொடியை ஒருவன் ஏன் காரில் கட்டிக்கொள்ள நினைக்கிறான்? அவனுடைய நோக்கம் என்ன? போக்குவரத்தில் போலீஸருடைய தொந்தரவோ தன்னை தடுத்து நிறுத்தவோ கூடாது என்பதற்காக தான் அவன் கட்டிக்கொள்கிறான். தேசிய கொடி கட்டிய வண்டியில் போகின்ற போது தனி அதிகாரம் அவர்களுக்கு இருப்பது போல் ஏறத்தாழ ஒரு ஆளுங்கட்சியினுடைய கொடியை கட்டி கொண்டு போகின்றவனுக்கும் அந்த அதிகாரம் அடுத்தபடியாக வருகிறது. ஆகவே நான் சொல்கிறேன், எதற்காக கொடி? உனக்கு என்ன செய்தி? நீ அந்த கட்சி இருந்தால் இரு, அந்த கொள்கையை கடைப்பிடித்தால் கடைப்பிடி. இதை
இதை போலீஸ்காரனிடமிருந்து விலகி நிற்பதற்கும் போலீஸ்காரனுடைய அதிகாரத்திற்குள் ஆட்படக்கூடாது என்பதற்கும் நீ கொடி கட்டி கொள்ளுகிறாய் என்று நான் சொல்கிறேன். அதற்காக தானே கொடியை கட்டி கொண்டு போய் மறிக்கிறான் அந்த வண்டியை. நாங்கள் ஆளுங்கட்சி, எங்களை என்ன செய்து விடுவார்கள், நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்பது தானே அதனுடைய பொது பொருள். இதுபோல் கேவலமான ஆட்சிகள் நடக்கின்ற போது கொடியை கட்டி வேறு அவன் எல்லா இடங்களிலும் போக்குவரத்துகளிலும் பொது இடங்களிலும் இந்த அட்டூழியங்கள் செய்வதற்கு அது பயன்படுகிற காரணத்தினால் நான் சொல்கிறேன், நீதிமன்றம் காரில் எந்த கட்சி கொடியையும் கட்டி கொண்டு செல்லக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும். ஏனென்றால் அவன் யார் என்று போலீஸ்காரனுக்கு புலப்படுத்த நினைக்கிறான். போலீஸ்காரனுக்கு அங்கே புலப்படுத்துவதற்கான அந்த அடையாளத்தை மறுக்க வேண்டும் நீதிமன்றம் என்று நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த பெண்கள் கத்துகிறார்கள். ஸ்டாலின் ஆட்சியில் 4 பெண்கள் தனியாக ஒரு மாமல்லபுரத்திற்கு செல்ல முடியாது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய நிலை. தொடர்ச்சியாக பவர் பொசிஷனில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்களா? யாரும் பாதுகாப்பாக இல்லை. பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சியையும் சொல்கிறேன், இந்த 4 பெண்கள் மறிக்கப்பட்ட விதத்தையும் சொல்கிறேன், போய்விட்டானவன். ஆகவே இளம் பெண்கள் தனியாக போக முடியாத ஆட்சியாக நம்முடைய ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறது. காந்தி சொல்வார், சுதந்திரம் பெறுவது எப்பொழுது சுதந்திரம் பெற்றதாக நான் ஒப்புக்கொள்வேன் என்றால், நள்ளிரவில் தன்னந்தனியாக ஒரு பெண் எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டு தன்னுடைய ஊரிலிருந்து அடுத்த ஊரில் இருக்கிற தாய் வீட்டுக்கு செல்லுகின்ற நிலையில், அச்சமில்லாமல் நள்ளிரவில் தன்னந்தனியாக செல்லுகின்ற நிலை ஏற்பட்டால்தான் அந்த நாடு நல்ல சுதந்திரமான நாடு என்று சொல்வேன் என்று காந்தி சொல்வார். நகையை போட்டு கொண்டு போவது இருக்கட்டும், ஒரு பெரும் கற்போடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய்விட்டு வர முடியாது என்கின்ற அளவுக்கு நாசகாரமான ஆட்சியாக இருக்கிறது இது. சார், என்ன விஷயங்கள் நடந்தாலும் உடனே நடவடிக்கை குழு எடுக்க இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தானே காவல்துறை தரப்பில் அரசு தரப்பில் வந்து சொல்லப்படுது. இல்லை, அது எது வேண்டாலும் செய்யலாம். கட்சி கொடியை கட்டி கொண்டு செய்யலாம். அவன் கட்சிக்காரனாக இருப்பான். இல்லாதவன் கட்டி கொண்டு போகிறான் என்பது ரொம்ப அருமைப்பாடுடையது. ஆகவே என்ன செய்து விடுவாய்? கட்சி கொடி கட்டி கொண்டு வந்தான் என்றாலே யாருடைய பிள்ளையோ என்ற அச்சம் ஏற்படும். மந்திரி பிள்ளையாக இருக்கும், மேயர் பிள்ளையாக இருக்கும், எம்எல்ஏ பிள்ளையாக இருக்கும். நாளைக்கு உடனே அவன் கூப்பிட்டு என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்பான். ஆகவே இத்தகைய நிலைகளிலிருந்து விடுபடுவதற்காக அவர்கள் கட்சி கொடியை பயன்படுத்துகிறார்கள். அச்சமில்லாமல் பகிரங்கமாக சாலையில் பெண்களை மறிப்பது, அப்புறம் அந்த கதவுகளெல்லாம் மூடி இருக்கின்ற நிலையில் கண்ணாடியை உடைப்பது, என்ன சரி தப்பித்து பின்னால் ஓடுவோம் என்று நினைத்தால் வரவிடாமல் மறிப்பது, என்ன இத்தகைய அச்சிரமான சூழ்நிலையில் இளம் பெண்கள் எத்தகைய பதட்டமான மனநிலை அடைந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். இது போலவும் நடந்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் இருக்கவில்லை என்றில்லை. ஏதோ பதிவு செய்வார்கள், பிறகு எடுப்பார்கள், பிறகு தள்ளுவார்கள், பிறகு 5 ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்கும், ஏதோ செய்வார்கள். அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் ஒழுங்காக அது நாட்டில் இயல்பாக பெண்கள் தனியாக நடமாட முடியாது. 4 பெண் சேர்ந்தும் கூட நடமாட முடியாது என்கின்ற நிலை இருக்கிறது என்று சொன்னால் இது ஆட்சியே இல்லை என்று சொல்கிறேன். அப்போ என்ன, எந்த ஒரு ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லையோ அந்த ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி. அச்சம் இல்லாமல் வாழ முடியவில்லை என்றால் இப்போ நாடு எதற்கு? நீ பொருளிட்டு வாய், நீ உனக்குரியவனை மணந்து கொண்டு உனக்குரிய வகையில் வாழ்வதற்கு இந்த அரசு பாதுகாப்பு தரவில்லை. அரசினுடைய முதல் நோக்கமே மக்களை பாதுகாப்பு தான். 2வது தான் சோறு போடுவது. அவன் வாழ்வதற்குரிய வழிவகைகளை ஏற்பாடு செய்து கொடுப்பது, கல்வியை அளிப்பது, மருத்துவத்தை அளிப்பது, இவையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது யாரும் பாதுகாப்பாக அச்சமில்லாமல் இந்த நாட்டில் நடமாட முடியும் என்கின்ற நிலை ஒரு ஆட்சியில் இருந்தால் தான் அது ஆட்சி, இல்லாவிட்டால் அது குப்பை, அது ஒரு ஆட்சியே இல்லை. ஆகவே சொல்லுகிறேன், ஸ்டாலினுடைய ஆட்சியில் பெண்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் இந்த ஆட்சி முடிகின்ற காலம் வரையிலும் உங்களுக்கு அச்சமான சூழ்நிலை, பெண்களுக்கு எதிரான சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நாட்டினுடைய பொது ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், பாதுகாப்பு இருக்கும், நாம் தண்டிக்கப்படுவோம் என்கின்ற அச்சம் இருக்குமானால் தகுதி வாய்ந்த மனிதர்களெல்லாம் குற்றங்கள் செய்வதிலிருந்து இயல்பாகவே ஒதுங்கி இருக்கிற மக்கள் இருப்பார்கள். படித்ததினால் உயர்வான கருத்துக்கள் உடைய மக்கள் ஒதுங்கி நிற்பார்கள். இந்த கயமையாக இருக்கிறார்களே, கயவர்களாக இருக்கின்றவர்கள் எந்த ஒன்றுக்கும் அஞ்ச மாட்டார்கள். அவனை கையை முறுக்கினால்தான் பயப்படுவானே தவிர, இல்லாவிட்டால் அவன் திருடுவதற்கு அஞ்ச மாட்டான், கற்பழிப்பதற்கு அஞ்ச மாட்டான், எதை பற்றியும் அஞ்ச மாட்டான். மாட்டிக்கொள்ளுகிற அன்றைக்கு பார்ப்போம் என்று கருதுவான். இந்த அரசு நமக்கு ஒன்றும் அஞ்சத்தக்க நிலையில் இல்லை என்று கயவர்கள் நினைக்கிறார்கள். அதனாலே தான் தைரியமாக போய் பெண்ணை மறிக்கிறான்.
அந்த நெடுஞ்சாலையில் எத்தனை வண்டிகள் ஓடினா என்ன, ஒன்றுமே ஓடாமல் இருந்திருக்குமா என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் விசாரணையில் தெரிய வரலாம். அதுவும் எல்லாவற்றையும் நம்முடைய மாநில அரசினுடைய போலீஸ் தான் விசாரித்தாக வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக இதுபோல் ஒரு பெருங்கொடுமை நடந்து தனி அதிகாரிகளை வைத்து கொண்டு ஒவ்வொரு வழக்கையும் விசாரிக்க வேண்டிய நிலையில் இந்த நாடு இருக்குமானால். சார், அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சரியான விஷயத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. பின்னணியில் ஒரு பெரிய நபர் இருக்காரு அப்படின்ட்டு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்கக்கூடும் என்று நாம் நம்புகிறோம். அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. புலனாய்வு அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து முடிவு செய்யலாம். ஏனென்றால் நம்ம எல்லாவற்றையும் ஊகத்தின் பேரில் தான் சொல்ல முடியுமே தவிர அவர்கள் சொல்லட்டும். ஆனால் அது உயர்நீதிமன்றத்தின் பார்வையில் நடக்கிறது. ஆகவே உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்பு அதில் அதிகமாக இருக்கிறது. இதிலேயும் எந்த நிலையிலும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு கண்ணியமான நாடாக தமிழ்நாடு இல்லை, கயமைத்தன்மை வாய்ந்த நாடாக தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற பெருமைகளெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. ஆளுகின்றவனை பொறுத்து தான் மக்களுடைய ஒழுக்கம் இருக்கும். மக்கள் தாங்களாகவே அப்படி நடந்து கொள்வார்கள் என்பவர்கள் குறைவான எண்ணிக்கையில் உடையவர்கள், அவர்கள் உயர் மக்கள். எவ்வளவு அயோக்கியன் ராவணன் ஆண்டாலும் சரி, துரியோதனன் ஆண்டாலும் சரி, ஹிட்லர் ஆண்டாலும் சரி, முசோலினி ஆண்டாலும் சரி, அவனாலாம் பிறழவே மாட்டான், நிலை பெறல மாட்டான். அது அல்லாத ஆட்சிகளில் ஆட்சியினுடைய தன்மை பொறுத்து தான் மக்களுடைய ஒழுங்கு இருக்கும், ஒழுகலாறுகள் இருக்கும். ஆகவே இந்த ஆட்சி அதுக்கு தகுதியான ஆட்சி இல்லை. இந்த பாருங்கள், திருமயத்தில் ஒரு மனிதன் நீ கல்குவாரியை இப்படி பொந்தாக்கி குடைந்து இவ்வளவு பெரும் கொள்ளை அடிக்கிறாய் என்று சொல்லி அவர் இடையறாமல் போய் போலீஸில் சொல்கிறான். போலீஸு அந்த வேலையை செய்யக்கூடிய இலாக்காக்கள், கல்குவாரிகள், மணல் இவற்றையெல்லாம் அல்லாமல் தடுக்கக்கூடிய துறைகள், இவையெல்லாம் இருந்தும் இந்த கடமையை அவர்கள் செய்யாத காரணத்தினாலே ஒருவன், ஒரு கட்சிக்காரன், அவன் வேறொரு கட்சியை சேர்ந்தவன், அவன் போய் இந்த புகாரை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதில் அந்த மணல் குவாரிகள், கல் குவாரிகளுக்கு பெரிய தாதாக்கள் இருப்பார்கள். அவன் நல்லவன் இந்த வேலைக்கு போவதே இல்லை. பழைய காலத்திலெல்லாம் தகுதியானவர்களெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த காரியங்களுக்கு உரிய பணத்தை கட்டிவிட்டு இத்தனை அளவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தனை அளவு எடுத்துக்கொண்டு போவார்கள். இப்பொழுது அரசாங்கத்திற்கு பெரும் வருமானம் இந்த அயோக்கியர்களால் தான் ஏற்படுகிறது. அரசாங்கத்திற்கு அல்ல, முறையான அரசாங்கத்திற்கு அல்ல, இவர்களுடைய இந்த களவாணித்தனங்களுக்கு, ஆட்சியிலே உள்ளவர்களுடைய களவாணித்தனங்களுக்கு, அந்தந்த பகுதியில் உள்ள மந்திரிகளுக்கு மற்றவர்களுக்கு இது போவதற்காக இது போன்ற காரியங்களை செய்து 4 அணா வந்தால் 1 அணா கொடுக்குறான், 3 அணாவை மந்திரிக்கு கொடுக்குறான், இவன் சுரண்டி கொள்ளுகிறான். இப்படித்தான் காரியங்கள் நடக்கின்றன. ஆகவே அவன் போய் புகார் கொடுத்தால் திரும்ப திரும்ப புகார் கொடுக்குறான். அந்தந்த துறைகளில் கொடுக்குறான், போலீஸில் கொடுக்குறான், எல்லாவற்றிலும் கொடுக்குறான். என்னடா இவன் பெரிய தொந்தரவாக இருக்கிறானே என்று நினைத்து அந்த கல்குவாரியினுடைய பெரிய கான்ட்ராக்டர்கள் அவனை லாரியை ஏற்றி கொள்ளுகிறார்கள். அவன் மோட்டர் சைக்கிளில் போகிறான், அவன் மீது அடித்து லாரியை ஏற்றி கொண்டு விட்டார்கள். அடிபட்டு விட்டான். அடிபட்ட பிறகு ஒருவேளை பிழைத்து விடுவானோ என்று அந்த லாரியை ரிவர்ஸில் எடுத்து மறுபடியும் அவன் மீது ஏற்றுகிறார்கள். எவ்வளவு கொடூரமான மனநிலை இது! இதெல்லாம் நாளாசரி வாழ்க்கையாக இருக்கின்றன. குற்றங்களை தவிர இந்த அரசியல் வேறு எதுவும் இல்லை. குற்றம் செய்கின்றவர்கள் குற்றம் செய்வதற்கான ஊக்கமும் அதை விட்டு வெளியே வந்து விடலாம் என்கின்ற நிலையும் இந்த அடிக்கின்ற பணத்தில் பெரும்பகுதி மந்திரிகளுக்கும் செல்லுகின்ற காரணத்தினால் இத்தகைய கொடூரங்கள் நடக்கின்றன. எந்த மந்திரி யோகியன்? பிடிஆர் இருந்தால் முதுகெலும்பு இல்லாதவர். அவர் ஒருவர் தான் எனக்கு தெரிய அந்த தப்பு செய்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அவரால் ஏன் நாட்டில் பயனில்லை என்றால், அவர் ஒரு முதலமைச்சராக இருந்த குடும்பத்தில் பிடி ராஜன் முதலமைச்சராக இருந்தார் நீதி கட்சியில். அவருடைய மகனின் மகன் அந்த வழியிலே வந்த ஒருவருக்கு எவ்வளவு ஊக்கம் இருக்க வேண்டும். இந்த திராவிடத்தின் மூலமுதற் கொள்கையிலிருந்து வழியாக வந்தவர். அதை ஒரு முறை வெளிப்படுத்தி கொண்டார் ரொம்ப பெருமையாக. திராவிட இயக்கமே இந்த கருத்தை நீதி கட்சியிலிருந்து பெற்றது, சமூக ஒதுக்கீட்டு கொள்கையை. அந்த அரசிலே என்னுடைய தகப்பனார், எங்களுடைய பாட்டனார் முதலமைச்சராக இருந்தார் என்று சொன்னார். 30,000 கோடியை எங்கே வைப்பது என்று தெரியாமல் அப்பனும் மகனும் அலைகிறார்கள், துபாய்க்கு ஓடி இருக்கிறார்கள் என்று யாரிடமும் பேச அந்த செய்தி கசிந்து இவரை முழுமையாக தூக்கி எறிந்து விட்டால் இவர் ஒரு எதிர்ப்பு சக்திகளுக்கு மையமாக ஆகிவிடுவார் என்று கருதி அவரை ஒரு சாதாரண துறை மந்திரியாக ஆக்குகிறார்கள். அவரை அப்படியே விட்டு தூக்கி எறிந்துள்ளார். ஏனென்றால் ஒரு முதலமைச்சரை பற்றியும் முதலமைச்சர் மகனை பற்றியும் 30,000 கோடியை எங்கே வைப்பது என்று தெரியாமல் அழைகிறார்கள் என்று ஒரு மந்திரி சொன்னால் ரொம்ப நாணயமான மந்திரியா? அவர் நாணயமான முதலமைச்சர்களா?
ஆகா என்னையா இதெல்லாம் பேசுகிறாய் என்று சொல்லி வெட்கப்பட போகிறார்கள். அதெல்லாம் கிடையாது. என்ன நாங்கள் செய்கின்ற வேலையை எங்களுடைய கட்சியிலே இருந்து கொண்டு எங்களிடம் மந்திரி பதவியை வாங்கி கொண்டு நீ அப்படி செய்கிறாய் என்று சொல்லி அவரை இறக்கம் செய்கிறார்கள். வேறொரு மோசமான துறைக்கு நிதிநிலையிலிருந்து. நான் நினைத்தேன் தகுதி வாய்ந்த மனிதராக இருப்பார், திமுகவிலே ஒரே ஒரு தகுதி வாய்ந்த மனிதர். அதனால் என்ன நான் சொன்னேன், அதை பற்றி என்ன, எனக்கு இந்த மந்திரி பதவி ஒன்றும் முக்கியமானதில்லை என்று சொல்லிவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு நான் போய் என்னுடைய வேலையை பார்க்கிறேன், நான் திராவிட இயக்கத்து ஆள் என்று சொல்லிக்கொண்டு இருப்பார் என்று கருதினேன். தகவல் தொழில்நுட்பம். ஆமாம், அதில் போடுகிறாள் இருக்கிறார். இன்னும் இதை விட்டு இலாக்கா இல்லாத மந்திரியாக போட்டாலும் அவர் இருப்பார். உனக்கு மன ஊக்கம் இல்லை என்றால், நேர்மையின் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும் என்கின்ற கருத்து இல்லை என்றால், அந்த திருடுகின்றவனுக்கும் உனக்கு என்ன வேறுபாடு? அதாவது அமைச்சர் யோக்கியமா இருக்கா அப்படிங்க கேட்குறீங்க. நம்ம இதில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்று ஒரு 4 ஆண்டுகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கு. மாசவர்கள்லாம் நல்லா தானே சார் வரேன் இருங்க. கல்குவாரியில் இருக்கிற அந்த மந்திரி என்ன நடவடிக்கை எடுக்கிறான்? ஒருவனை அடித்து கொள்ளுகிறார்கள். முன்னால் ஏற்றி கொள்ளுகிறான், பின்னால் வந்து கொள்ளுகிறான் என்றால் யாருக்கு எதிரானவனாக அவன் இருக்கிறான்? கல்லை சுரண்டுகின்றவனுக்கு, அரசினுடைய சொத்தை பறிக்கின்ற ஒருவனுக்கு எதிராக அவன் இருக்கான். அவன் வாழ வேண்டியவன், கல்குவாரிக்காரன் அழிய வேண்டியவன் என்பதற்கு பதிலாக கல்குவாரிக்காரன் கொலை செய்வான், இவன் அழிவான் என்று சொன்னால் அது என்ன அரசு? அது என்ன அரசு என்று கேட்கிறேன். ஓகே, இந்த நாட்டிலே தப்பு என்று புகார் கொடுக்க வருகின்றவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஒரு தனி மனிதன் இந்த பழனிவேல் தியாகராஜனை போலல்ல, பரவாயில்லை எனக்கு ஏதோ பார்த்து போட்டு கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அவன் அதை எதிர்த்து போராடுகின்றானே, அவனுடைய எளிய குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு முஸ்லீம். அவனுடைய மனைவி சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி ரொம்ப காலமாக அவர் போராடுகிறார், அவர்கள் அவரை மிரட்டி கொண்டே இருந்தார்கள், கடைசியில் ஒன்றும் சரியாக வராது என்றவுடன் கொலை செய்கிறார்கள். ஆகவே அந்த கான்ட்ராக்டர்களுக்கு, திருடுகின்றவனுக்கு, பணம் இல்லாமல் அந்த இதை சுரண்டுகின்றவனுக்கு அரசு ஆதரவாக இருக்கிறதே தவிர அவர்களுக்கு பகையாக இல்லை. பிஜேபிக்காரன் இல்லாததையெல்லாம் பேசுகின்ற ஒரு கைக்கூலியாக சீமானை ஆக்கி கொண்டு, முன்பு ஜெயலலிதாவுக்கு கைக்கூலியாக இருந்தார் அவர். அது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லி திமுக காரனுக்கு எதிராக இவனை வளர்த்து விட்டார் ஜெயலலிதா. பெரும்பணம் கொடுத்தார், அதை வைத்துத்தான் அந்த ஆள் ஓட்டினார். இப்பொழுது பெரியார் என்ற பிம்பத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பிஜேபியினர். அவர்களுக்கு என்ன குறை என்றால், இவர்கள் பிஜேபி 75 ஆண்டுகளாக வளர முடியவில்லை. 75 ஆண்டுகளாக வளர முடியவில்லை. அந்த கட்சி தோன்றி 100 ஆண்டு ஆகிவிட்டது. மற்ற இடங்களெல்லாம் முஸ்லீம் என்றும் இந்து என்றும் பிரிவினைப்படுத்தி, முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் இந்து என்று பிரிவினைப்படுத்தி, சனாதன தர்மம், பார்ப்பன தர்மம், அத்வைதம் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு சொந்த கொள்கை கிடையாது, சொந்த மதம் கிடையாது. வடநாட்டில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு உள்ள மதமெல்லாம் இந்த பிராமண மதம்தான். பிராமண மதத்தை பின்பற்றுகிறவர்களாக அங்கே இருக்கு. இங்கே அப்படி இல்லை. இங்கே தனி மதம் இருக்கிறது, சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, குலதெய்வ வழிபாடுகள் இருக்கின்றன. இவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்தவர்கள். இந்திய நாகரிகத்தை உருவாக்கியது 2 இனங்கள் தான், ஒன்று ஆரிய இனம், இன்னொன்று திராவிட இனம். 2 தகுதியான இனங்கள் தான், 2ம் தகுதியான நாகரிகங்களை உருவாக்கின. அது வேதிக் கல்ச்சர் அவர்கள் உண்டாக்கியது. இது இண்டஸ் வேலி கல்ச்சர் திராவிடர்கள் உண்டாக்கியது. அதனாலே இந்த திராவிடம் என்ற சொல்லும் அதனுடைய கலாச்சாரமும் அதனுடைய பண்பாடும் மற்றவையும் பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்டு திராவிடர் கழகமாக ஆக்கப்பட, சுயமரியாதையாக இருந்ததை விடுங்கள், நீதி கட்சியாக இருந்ததை விடுங்கள், அது திராவிடர் கழகமாக உருமாறுகிற போது இன உணர்வின் அடிப்படை அங்கே முன்வைக்கப்படுகிறது. ஓகே, ஆகவே இந்த பெரியார் என்கின்ற பிம்பத்தை உடைக்காவிட்டால் கொஞ்ச காலம் இலகணேசன் தலைவராக இருப்பார். பார்ப்பனர் தலைவராக இருந்தால் இந்த கட்சி எடுபடவில்லை. அப்புறம் பார்ப்பனர் அல்லாத அறை போடுகிறார்கள். சங்கர் அவர் தாழ்த்தப்பட்டவர், அப்புறம் நம்முடைய அண்ணாமலை என அவர் பிற்படுத்தப்பட்டவர். இவர்களெல்லாம் தமிழர்களிலிருந்து வருகிறவர்கள். இவர்களெல்லாம் போட்டால் தமிழர்கள் பின்னால் வந்து விடுவார்கள் என்று எண்ணினார்கள். நடக்கவில்லை. அவருடைய மூல கருத்து இங்கே எடுபட மாட்டேன்கிறது. ஆரிய மூல கருத்து இங்கே எடுபட மாட்டேன். இதற்கு காரணம் பெரியார் என்று கருதுகிறார்கள். ஓகே, ஆகவே இந்த பெரியார் என்கின்ற பிம்பத்தை உடைத்தால்தான், பெரியார் பலவற்றில் எத்தனையோ கருத்துக்களெல்லாம் சொல்லுவார். இவன் சீமான் பெரிய யோக்கியனை போல தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்கிறார். நீ எல்லாம் என்ன தமிழன்னு கேட்குறேன். பெரியாருக்கு பெரியார் தான் தமிழ் மொழி உணர்வை ஊட்டியவர்களில் பெரிய தலைவராக இருந்தார். அவர் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்வதை பற்றி அண்ணா ஒன்றும் சொல்லவில்லை. அவர் சொன்னார், பூனை எலியை கவுவதற்கும் பூனை குட்டியை கவுவதற்கும் வேறுபாடு உண்டு, மாற்றான்
ஒரு பார்ப்பான் தமிழை படிப்பதற்கும் சங்கராச்சாரி தமிழை படிப்பதற்கும் பெரியார் தமிழை படிப்பதற்கும் வேறுபாடு ஒன்று சொன்னார். இந்த முட்டாளுக்கு இதெல்லாம் விளங்காது. ஒன்றா நம்பர் முட்டாளெல்லாம் தமிழ்நாட்டில் தலைவனாக வந்து விட்டான். அதனுடைய அடிப்படை என்ன என்றால் தரம் குறைந்து விட்டது. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற நாட்டிலே சீமான் தான் எதிர்க்கட்சி ஆகும். அந்த தரத்துக்கு இந்த தரம். ராஜாஜி தலைவராக முதலமைச்சராக இருக்கிற போது ஜீவானந்தம், மாப்போசி, அண்ணா இவர்களெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள். என்ன காமராஜ் இருந்தபோது, ராஜாஜி இருந்தபோது, அண்ணா அந்த மாதிரி ஆட்களெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள். இப்போது ஸ்டாலின் ஆடிவிட்டால் ஸ்டாலின் தகுதிக்கு ஏற்பத்தானே எதிர்க்கட்சி அமையும். எதிர்க்கட்சி மட்டும் எப்படி உயர்ந்த நிலையில் இருந்தால் இந்த ஆள் எப்படி ஆட்சி பீடத்தில் இருக்க முடியும்? ஓகே, முத்துராமலிங்க தேவரும் ஜீவானந்தமும் பீராமமூர்த்தியும் எதிர்த்து பேசுகின்ற காலகட்டத்தில் எப்படி ஸ்டாலின் தலைவராக இருக்க முடியும்? ஆகவே இதெல்லாம் அந்தந்த நிலையை பொறுத்தது தான். ஆகவே இந்த முட்டாளை வைத்துக்கொண்டு இப்பொழுது பிஜேபி அவனை பொலிட்டிக்கல் கூலியாக, ஒரு அரசியல் கூலியாக உருவாக்கி வைத்து கொண்டு பேசுகிறது. அவன் இதையே தினந்தோறும் பேசுகிறான். எந்த பதில் சொன்னாலும் அம்மாள் விழுப்போ அக்காள் விழுப்போ என்று சொன்னால் எங்கே ஆதாரத்தை காட்டி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், நாங்கள் பெரியாரை கைவிட்டு விடுகிறோம் என்று சொன்னால் ஆதாரத்தை காட்டுவதற்கு அவனுக்கு யோகியதை இல்லை. அதென்ன என்று சொல்லிவிட்டு வேறொன்று பேசுகிறான், இன்னொன்று பேசுகிறான். அவன் தமிழை காட்டும் ராணி என்று சொன்னான். ஆகவே நான் எப்படி அவனை ஆதரிக்க முடியும்? தமிழை காட்டும் ராணி என்று சொன்னவன் தமிழ் இனத்திற்கு போராடியவன். தமிழ் மொழியை மொழி வழியாக அந்த இனத்தை நிலைநாட்டுவதற்கு முயன்றவன். அதற்காக திராவிடர் கழகம் கண்டவன். அவன் சொல்வது கண்டிப்பு நோக்க முடியாது, நீ சொல்வது அயோக்கியத்தனமானது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.